2026 பொறுத்த வரைக்கும் 2026 வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம் அப்படின்னு பாஜக இருந்தாலுமே கூட, பட் ஸ்டாலினுக்கு அது ஃப்ரீ கிரவுண்டா இருக்கும்ல. சரி, உங்களுக்கு 26 அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு இவங்களால வந்து சீட்ஸை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவங்க அதிமுகவோட இருந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு அசெம்பிளியில் இருக்கும், அவ்வளோதான். நீங்க இங்க ஜெயிக்கிற 4 எம்எல்ஏக்கு அமித்ஷா வந்து டெல்லியில உட்கார்ந்து ஒரு எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் அவரு நடத்துவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு லாஜிக் இருக்கணும்ல, எதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கணும்ல. 2026 தேர்தலில் பாஜக ஜெயிக்க போற 4 சீட்டுக்கோ 6 சீட்டுக்கோ அல்லது 8 சீட்டுக்கோ இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு எஃபர்ட் தேவையா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். அப்ப அவங்களுடைய பிளான் என்ன? அதையும் தாண்டி அவங்க வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது 26ல ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு இருக்கணும், வழக்கம் போல அது இருக்கட்டும். பட் 29ல நாம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா தமிழ்நாடு அப்படின்றது வந்து நம்மளுடைய டார்கெட் ஏரியாவாக இருக்கணும், நம்மளுடைய பிரைம் ஃபோக்கஸாக இருக்கணும். அல்லதான் அவங்களுடைய இப்போ பெங்களூர்ல அவங்களுடைய மாநாடு நடக்க போகிறது, அந்த மிஷன் சவுத் மாநாடு நடக்க போகிறது. அப்போ அந்த மிஷன் சவுத் மாநாடுக்கான அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு நைட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அப்போ அந்த செயல் திட்டங்கள்ல அதிமுக ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போகுது. அதிமுக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அது பாஜகவுக்கு தேவையாக இருக்கிறது. அதிமுகனால பாஜகவுக்கு தான் லாபமே தவிர பாஜகனால அதிமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை.